ஹாய் ஹலோ ஃப்ளைவிங் ஸ்குவாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட கோப்ரோவுக்கு புதுசாக அடாப்டர் ஒன்று வாங்கியாச்சு. இனிமேல் வாய்ஸ் வேறு லெவலில் இருக்க போகுது. இதுதான் அது. உள்ளே ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு இதை ஃபிட் பண்ணுறதுக்கு. இனிமேல் வாய்ஸு வேறு லெவலில் இருக்க போகுது. நம்ம ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தாங்க ஃபிட் பண்ணியிருக்கோம் நம்ம ஹெல்மெட்டில். ஆனால் இது மட்டும் வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. இதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எனக்கு. ஏதாவது பண்ணி இதை உள்ளே அனுப்பிச்சி வைக்கணும். இதோட ஆடியோ டெஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே காட்டுறேன். ரொம்ப நாள் கனவுங்க இந்த அடாப்டர் வாங்கணுன்றது. ஏன்னா நம்ம வீடியோ போடுறப்ப வாய்ஸ் நல்லா இருக்க மாட்டேங்குது. இது வந்து நிறைய பேர் என்கிட்ட தனியாகவே மெசேஜில் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அது எனக்கும் தெரியும் நல்லா இல்லைன்றது. அதனால தான் அங்கங்கே கடனை வாங்கி ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கி போட்டாச்சுங்க. வாய்ஸு எப்படி இருக்குன்னு தெரிலங்க. இப்போ தான் முறையாக கேட்டு பார்க்க போகிறேன். இதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணி மட்டும்தான் பார்த்தேன். இன்னும் வாய்ஸ் செக் பண்ணி பார்க்கல. இதில் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எது மாதிரி வரும்னு தான் தெரிலங்க வாய்ஸு. அது வரையும் ட்ரை பண்ணி பார்க்கல. இதை நல்லா விண்டு அடிக்குது. இந்த காற்றையும் தாண்டி வாய்ஸ் வருமா என்பது தான் எனது கேள்வி. நல்லா இருக்கணும், வேண்டிக்கிட்டே போங்க. எல்லோரும் வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே எதுவும் நாய்ஸ் எதுவும் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லிடுங்க. அதுக்கு ஏதாவது ரெடி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அது வைசர் மூடி இருக்கனால நாய்ஸ் அதிகமாக கேட்க வாய்ப்பு இல்லை. இல்லைங்கண்ணா, வைசரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேசி பார்ப்போம். வைசரை ஓப்பன் பண்ணிட்டேங்க. உள்ளே காற்று நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, மூடிடுவோம். மூடியாச்சுங்க. வழி விடுங்க. இதோட திருப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி குடிக்காரன், ரொம்ப குடிக்கிறான். எதுவும் வரல. கடவுளே, வாய்ஸ் மட்டும் நல்லா வந்துடணும். இந்த கோப்ரோ அடாப்டரோட ரேட்டு கண்ணாமண்ணான்னு போடுறாங்க. நான் வேறு அடாப்டர் சும்மா லோக்கலில் டைப் சீட்டு ஆடியோ ஜாக் வாங்கி போட்டேன். அது ஒர்க் ஆகலை. அது வந்து எப்படின்னா, அது கோப்ரோக்குள்ளது அதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. நான் அதை எடுத்து போட்டால் அதில் காட்டவே இல்லை. அது வந்து ஒரு இந்த ஆடியோ இன்புட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த அடாப்டர் போட்டோம்னா ஆடியோ இன்புட்டில் வந்து நிறையா இது காட்டுது, மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம நார்மல் இது போட்டோம்னா அந்த இது ஆனே ஆகலை. சும்மா ஒரு டச் பண்ணாலும் எதுவுமே ஆக மாட்டேங்குது. அது மாதிரியே இருக்குது. ஏதாவது பண்ணி வாங்கி போடணும்னு வாங்கியாச்சு. கடைசியாக அந்த காசு ஏதுன்னா ரொம்ப நாய் கொடூரமாக பார்க்குது. டூர் போகிறதுக்கு சேர்த்து வச்சுருந்தாங்க, அந்த காசு தாங்க இது. நம்ம பிரபா ப்ரோட்ட ஒரு 3000 வாங்கியிருந்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன். அதெல்லாம் சேர்த்து இந்த அடாப்டர் மட்டும் 4500 வந்துடுச்சுங்க. மைக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். மைக்கு ஒரு 600 இன்னும் வந்துச்சு. எல்லாம் சேர்த்து வாங்கி போட்டாச்சு. போய் வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். கரெக்டாக இருக்கா? ஓகே. எனக்கு இது வெளியே இருக்கா, அதுவும் விழுந்துருமோன்னு ஒரு பயமாகவே இருக்குங்க. கொஞ்சம் வெளில தள்ள மாதிரியே இருக்குது. இந்த ஒயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அதில் போட்டு இது பண்ண முடியல, மடக்கி வைக்க முடியல. ஓகேங்க, எங்கள் வீடு வந்துருச்சு. நான் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ஆடியோ எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.